ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? தமிழ்நாட்டில் அரசியல் நகர்வுகள் எல்லாம் பார்க்கும்போது பேசவும் பிடிக்கல, ஆனால் பேசாமலும் இருக்க முடியல. அவ்வளவு கேவலமா நடந்துட்டு இருக்கு. இந்த 2026 வருஷம் வரக்கூடிய தேர்தல் சுத்தமா வித்தியாசமான தேர்தலா இருக்கும். அது மட்டும் உறுதி. ஆனா கேவலமா இருக்கு. நல்ல அரசியல் கிடையாது இது. ஏடிஎம்கேல ஆட்சி செஞ்ச ஜெயலலிதா என்ன சொன்னாங்க? லேடியா இல்ல மோடியா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அந்த ஜெயலலிதாவை தான் நாம ரொம்ப விரும்பினோம். எப்படி இருக்காங்க, இவ்வளோ போல்டா இருக்காங்க, நல்ல ஆட்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெருமையா இருந்தோம். அவங்க இறக்கும்போது அவ்வளோ கூட்டம், அவ்வளோ மிஸ் பண்ணோம். ஆனா அவங்களுக்கு அப்புறம் இந்த கட்சியில நாம ஓட்டு போடாம ஆட்சியில இருந்த இந்த எடப்பாடி என்ன செய்யறாப்புல, ஏடிஎம்கேவை பாஜக கிட்ட அடகு வச்ச மாதிரி கூட்டணியில போய் சேர்ந்துட்டாப்புல. வேற வழி தெரியல, என்ன செய்யன்னு தெரியல. டிஎம்கே கூட காம்படிஷன் பண்ணுறதுக்கு முடியலை, தோற்று போயிடுவோன்ற பயம். இன்னும் ஊழல் செய்ய முடியாமல் நம்ம இந்த அரசியலேருந்து வெளியில் போயிடுவோமோ அப்படின்ற அந்த பயத்தில் பாஜக கூட கை கோர்த்துட்டாப்புல. கை கோர்த்தவர் என்ன செஞ்சிட்டாரு, அவர் கூட இருந்த இந்த டிடிவி, சசிகலா இவங்க எல்லாத்தையும் வெளியேற்றிட்டாப்புல, ஓபிஎஸ் எல்லாத்தையும். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம தலைமைக்கு மோசமாயிருமா, நம்ம சிஎம் கேண்டிடேட்ல இருந்து நம்மளை நீக்கிட்டு இவங்க யாராவது சிஎம் ஆயிடுவாங்களோ அப்படின்ற அந்த பயம். ஸோ அவங்கள எல்லாத்தையும் வெளியில் துரத்திட்டாப்புல. இப்போ அந்த வெளியில் போனவங்க டிடிவி இருக்காங்கல்ல, டிடிவி இப்போ அடுத்து ஓபிஎஸ். இப்போ டிடிவி வெளிப்படையாக அறிவிச்சிட்டாப்புல என்டிஏ கூட்டணியில் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓபிஎஸ், சசிகலா இவங்கெல்லாம் வந்து அடுத்து திருப்பி சேர்ந்துருவாங்க இந்த என்டிஏ கூட்டணியில். இந்த எடப்பாடி டிடிவி தினகரனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டு அப்படி போயிட்டு கொல்லப்புறம் வழியாக திருப்பி வந்து இங்கே ஏடிஎம்கே கூடயே கூட்டணி வச்ச மாதிரி சேர்ந்துருக்காப்புல. மக்கள் நம்மளை என்ன நினைக்கிறாங்க, கேவலமா ஏதோ கேன கிருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டாங்களா? இவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினச்சிட்டானுங்க. மக்கள் நம்ம கிட்ட சம்பாதிக்கிறதுக்கு நம்ம முன்னாடியே அவ்வளவு அழகா நாடகம் நடத்துகிறாங்க இந்த அரசியல்வாதிகள். எடப்பாடி, இந்த டிடிவி, பாஜக இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா, அங்கிட்டு டிஎம்கே, விசிகா, வேற மித்த கட்சிகள் இதெல்லாம் சேர்ந்துக்கிட்டு அங்கே விடாப்படியா ரெண்டு பேரும் தங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காமிச்சிட்டு இருக்காங்க. விஜய் வந்து இப்போ சிபிஐயால் விசாரணை நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கிறதுனால விஜய் கொஞ்சம் அமைதியாக இருக்காப்புல. ஜனநாயகன் ரிலீஸ் ஆச்சுன்னா தான் அந்த படத்தில் தான் சொல்லி வச்ச அந்த சில வார்த்தைகள் மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு படாத பாடுபட்டு இருக்காப்புல. இப்போ விஜய் காமா இருக்காப்புல. இவங்க ரெண்டு பேருடைய அட்டகாசமும் நாளுக்கு நாள் எல்லையை தாண்டி போயிட்டு இருக்கு. மக்கள் நாம எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த வட்டம் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு அதோடு நிறுத்திடக்கூடாது. இவங்க என்ன செஞ்சாலும் சரி, ஊழலுக்கு எதிராக நின்று நாம் ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்தை நம்ம ஏற்படுத்தணும். விஜய்க்காக, விஜயை முன்னிறுத்தி நாம் இந்த வட்டம் ஆட்சி அமைக்க நாம் உதவியாக இருக்கணும். விஜய் கண்டிப்பாக ஒரு 10 சீட்டாவது வரணுங்க. வந்தால் தான் அட்லீஸ்ட் விஜய்க்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், விஜய் மேலே நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ அதுக்காகவே ஓட்டு போடாதவங்கெல்லாம் இந்த வட்டம் ஓட்டு போடணும். ஓட்டை ஊழலுக்கு எதிராக போட நினைக்கிறவங்க எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடணும். ஊழல் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் அடுத்த தலைமுறைக்காகவாவது யோசித்து ஊழல் வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு விஜய்க்கு ஓட்டு போடுங்க. நாளை ஒரு நல்லதொரு அரசாங்கத்தை நம்ம உருவாக்குவோம். நன்றி.